எல்லாருக்கும் வணக்கம். இது லெஸ்லி வாய்ஸ்.comல இருந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் டாக் சீரீஸ் ஸ்டார்ட் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம கூட யார் வர போறாங்க அப்படின்னா ஸ்ரீதேவி. ஸோ ஸ்ரீதேவி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் ரைட்டர் அண்ட் கரியர் கோச். அவங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து ஒரு 1000 ரெஸ்யூமேஸ் மேல எழுதிருக்காங்க அவங்க கிளைண்ட்ஸ்க்கு. அப்புறம் ஒரு 200 to 300 ஜாப் சர்ச் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கோச் பண்ணிருக்காங்க. So she has so much of experience into resume writing and interview coaching. So in the first episode நம்ம ரெஸ்யூமே பில்டிங் பற்றி ஸ்ரீதேவி கிட்ட பேச போறோம். என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ண போறாங்க கேண்டிடேட்ஸ், ஸோ அதை எப்படிலாம் நீங்க எழுதலாம் உங்க ரெஸ்யூமே அப்படிங்கிற டீடைல்டா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் we are going to talk. So watch out. So through all these episodes, complete series, which is going to be helpful for you. So let's welcome Sridevi for this show. Hi Sridevi. Welcome. Hi Leslie. How are you? I'm doing good. How are you? I'm good. I'm great. Okay. So thank you so much. The series வந்து கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுது. So thank you for calling me and I'm hopeful நம்ம எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்க முடியுமோ இந்த complete series throughout நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா. So first of all நீங்க ஷோக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். So we'll start with a very simple question. ஓகேங்களா? Okay. நீங்க நிறைய ரெஸ்யூம் எழுதிருக்கீங்க. எனக்கு கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபார்மேட் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஜாப் சீக்கர்ஸ்க்கு. என்ன ஃபார்மேட் யூஸ் பண்றது, என்ன மாதிரி ரெஸ்யூம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்றது அப்படிங்கறது வந்து ஜாப் சீக்கர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஒரு ரெஸ்யூம் ஃபார்மேட் இல்ல எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ரெஸ்யூம்க்கு த்ரீ மேஜர் ஃபார்மேட்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல், அப்புறம் வந்து குரோனாலஜிக்கல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட். அதாவது இந்த ஃபங்க்ஷனலும் குரோனாலஜிக்கலும் சேர்ந்தது தான். ஓகேங்களா? சோ இந்த கம்பைன்டு ரெஸ்யூம் தான் ஜென்ரலி நீங்க வந்து ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, அந்த ஃபார்மேட் யூஸ் பண்றதுதான் பெட்டர். ஓகேங்களா? சோ ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூமோட ஸ்ட்ரக்சர், ஃப்ரெஷரா இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே சரி, என்ன இருக்கணும் அந்த ரெஸ்யூம்ல பேசிக்கா பாத்தீங்கன்னா ஹெடர், அதாவது அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அவங்களோட நேம், ஜாப் டைட்டில். ஓகே, ஒரு ஃப்ரெஷரா இருந்தா அவங்க எந்த ஜாபை டார்கெட் பண்றாங்க அந்த டைட்டில். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பா சம்மரி. ஓகேங்களா? ரெஸ்யூம் சம்மரி இருக்கணும். அந்த ரெஸ்யூம் சம்மரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கீ ஸ்கில்ஸ், அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களோட எக்ஸ்பர்டீஸ், குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பிரீஃப் மாதிரி அதுல அவங்க கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீ வேர்ட்ஸ் சொல்லுவோம் பாருங்க, அவங்க ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் அது வரணும். அண்ட் தென் தி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் கம்ஸ் தேர் எஜுகேஷனல், அதுக்கப்புறம் மத்த டீடைல்ஸ், அதர் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூமை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார்மேட்னு கேட்டீங்கன்னா கம்பைன்டு ஃபார்மேட் இஸ் த பெஸ்ட் ஃபார்மேட். நீங்க அதான் யூஸ் பண்ணலாம் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. சோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த மாதிரி ஃபார்மேட் சேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல அதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ்? ஓகே, இப்போ ஒரு ஃப்ரெஷருக்கும் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸால வந்து ஜென்ரலி அதை காட்ட முடியாது, பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பட்சத்துல அவங்க இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த இடத்துல காட்டுறது பெட்டர். இன் கேஸ் அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா அவங்க இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை அவங்க ஒப்ஜெக்டிவ்க்கோ, இல்ல நான் வந்து ஒப்ஜெக்டிவ் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் சம்மரிக்கு கீழே வந்து அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை காட்டலாம். பட் அவங்க வந்து பேசிக்கா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அவங்க ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும், வேற ஏதாவது அவங்க வந்து அவங்களே ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க, அது அவங்களோட கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா ஹைலைட் பண்ணலாம். ஓகே ஓகே, தட்ஸ் கிரேட். சோ இன்னொரு கொஸ்டின் அதுல இருக்கிறது என்னன்னா, இன்னொரு கொஸ்டின் கேண்டிடேட்ஸ் பொதுவாக வருது என்னன்னா, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்றது, இல்ல என்ன சைஸ், ஃபாண்ட் சைஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கொஸ்டின் இல்லையா? சோ அத பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா it will be useful for the audience. ஓகே, ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 10 to 12. ஓகேங்களா? 10 பாயிண்ட் சைஸ் டு 12 பாயிண்ட். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இப்ப ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? சோ அவங்க வந்து ஒரு 10 பாயிண்ட் அவங்களோட பாடி ஆஃப் தி ரெஸ்யூம்ல வச்சுட்டு டைட்டிலுக்கு ஒரு 11 அப்படி வைக்கலாம். ஓகேங்களா? வேறஸ் ஒர்க்கிங் ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they can use from 11 to 12. பட் இதுக்கு கீழே போறதும் இதுக்கு மேல போறதும் இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஃபாண்ட் என்ன மாதிரி ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் தான் கண்டிப்பா. அதாவது டைம்ஸ் நியூ ரோமனா இருக்கட்டும், ஏரியலா இருக்கட்டும், அப்புறம் வந்து கேலிபிரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்னு சொல்லுவோம். அது இல்லாம இந்த ஃபேன்சியான ஃபாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். Got it.
Thanks, Sridevi. I think that will be a very detailed answer and kandipa helpful இருக்கும் நினைக்கிறேன். Okay, I have a question for you. சரிங்களா? Okay. நீங்க வந்து ஒரு 12 years-ஆ வந்து இந்த recruiting field-ல இருக்கீங்க. Like I'm sure that நீங்க நிறைய candidates ஓட resumes பார்த்திருப்பீங்க, screen பண்ணிருப்பீங்க, recruit பண்ணிருப்பீங்க, right? See, உங்களை பொறுத்தவரையும் நீங்க வந்து காமனா பாக்குற mistakes என்ன resume-ல? Okay. So last நீங்க சொன்ன மாதிரி ஒரு 12 years recruiting industry-ல freshers, experienced எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இதுல வந்து காமன் ரெஸ்யூம் மிஸ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன நினைக்கிறாங்க கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, நம்ம ரெஸ்யூம் கொஞ்சம் அழகா இருக்கணும், கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா அழகா டிசைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ரெக்ரூட்டர்ஸோட அட்டென்ஷன் வந்து கேதர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்பர் 1 மிஸ்டேக் என்னன்னா, ஏதாவது கிராஃபிக்ஸ் ஆட் பண்றது, இல்ல கிராஃப்ஸ் ஆட் பண்றது, இல்ல ஏதாவது பிக்சர் ஆட் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் தான் என்னோட வியூல இருந்து வருது. ஏன்னா வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து அவங்க ரெஸ்யூமை வந்து சிஸ்டம்ல வியூ பண்ணுவாங்க. மேபி ஜாப் போர்ட்ல வியூ பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய இன்டர்னல் சிஸ்டம்ஸ்ல வியூ பண்ணலாம். ஸோ சிஸ்டம்ல வியூ பண்ணும்போது இந்த பிக்சர் எல்லாம் வந்து அவ்வளவு கிளியரா வந்து வராது, இல்ல அந்த ரெஸ்யூமே கம்ப்ளீட்டா கிளியரா இருக்காது. ஸோ அவங்களுக்கு ரீட் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ரெக்ரூட்டர்ஸ் ஸ்கிப் தட் ரெஸ்யூமே. அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நான் சொல்றது. இன்னொரு காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பாக்குறேன்னா, கிராமட்டிக்கல் எரர்ஸ் இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சிம்பிள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒரு இன்னொரு, அது கொஞ்சம் கவனமா இருக்கலாம். ஏன்னா நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது இல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணும்போது ரெக்ரூட்டர் கூட அதை பைபாஸ் பண்ணிடலாம் சம்டைம்ஸ். பட் ஹைரிங் மேனேஜர்கிட்ட போகும்போது அவங்க வந்து இந்த கேண்டிடேட் சீரியஸா இல்ல, அந்த மாதிரி திங்கிங் ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால ரெஸ்யூம்ஸ் ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ அது ஒரு, எனக்கு தெரிஞ்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கிராமட்டிக்கல் எரர்ஸ்க்காக இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்காக ரெஸ்யூம் ரிஜெக்ட் ஆனதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அது 2வது மிஸ்டேக். 3வது மிஸ்டேக் நான் என்ன பாக்குறேன்னா, இந்த லாங் resume like 3 pages, 4 pages, illa even I have seen resumes with 15 pages also, usually in software actually. ஏன்னா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம எல்லா ப்ராஜெக்டையும் போடணும், டீடைல்டா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ நினைச்சு they put like 10 page, 15 page, but the problem is nobody has time to read 10 pages. கண்டிப்பா கண்டிப்பா. Yes. So that becomes a bigger challenge for recruiters to understand what they are into. Yeah, இப்போ வந்து ஒரு client வந்து வராங்க, they will give us ஒரு 10 page resume போட்டு இது எல்லாமே எப்படியாவது ஒரு 2 page 3 pageல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது now that will be a problem for us. Yes. So valid mistake actually. So இதெல்லாம் top 3 mistakes சொன்னா என்ன கேட்டா இதெல்லாம் சொல்றேன். So ideally even if it is 15 years 20 years or 2 page resume குள்ள இருந்துச்சுன்னா it's best actually. But they can bring it actually. So it's not possible. அவங்க நினைக்கலாம் அது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி, but we'll talk about that in detail so that they'll also understand. So இந்த 3 தான் top 3 mistakes என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, மார்க்கெட்ல வந்து ATS ரெஸ்யூமேன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகே, ஜாப் சீக்கர்ஸ்ல கொஞ்சம் ஸ்கேர் ஆகும், அப்படியே ATS ரெஸ்யூமேனா என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறாங்க. நான் கூட சொன்னேன், இப்போ வந்து பிக்சர்ஸ் இமேஜஸ் வச்சு ரெஸ்யூமேஸ் வருது. நீங்க ATS ரெஸ்யூமே பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ATS ரெஸ்யூமே என்ன, உங்களோட வியூஸ் சொல்லுங்க. ஓகே, சோ என்னோட கோர் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட LinkedIn ப்ரொஃபைல்ல ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் ரைட்டர் தான் இருக்குமே. சோ ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் தான் நாங்க கொடுக்கறது, நாங்க எழுதுறதுமே. சரிங்களா? சோ இந்த ATS அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, ஜஸ்ட் நான் வியூவர்ஸ்க்காக மட்டும் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ATSன்றது இஸ் நதிங் பட் an applicant tracking system, ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சரிங்களா? சோ அது என்னன்னா, நிறைய இது வந்து tier 1 கம்பெனிஸா இருக்கலாம், tier 2 கம்பெனிஸா இருக்கலாம், மிட் லெவல் கம்பெனிஸாவும் இருக்கலாம். கூட சில ஜாப் போர்ட்டல்ஸ் கூட வந்து they use some kind of ATS software. ஓகேங்களா? சோ ஒருத்தர் வந்து அப்ளை பண்றாங்க உங்க ரெஸ்யூம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, ரெக்ரூட்டர் கைக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ATS தான் ஸ்கேன் பண்ணி ரேங்க் பண்ண போகுது ரெஸ்யூம். சரிங்களா? சோ அந்த ATS ஏத்த மாதிரி உங்க ரெஸ்யூம் நீங்க ரெடி பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்க ரெஸ்யூம் ரெக்ரூட்டர் கைக்கு கூட போகாது. ஓகேங்களா? சோ ஒரு ATS ஃப்ரெண்ட்லினா உண்மையா சொல்லணும்னா there is no like ஒரு
ஜென்ரலான ஒரு ரூல்ஸ் இருக்கு ஏடிஎஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்பெசிபிக்கா இல்ல இந்த ஏடிஎஸ் இப்படிதான்ற மாதிரி நம்மளால கொடுக்க முடியாது. பட் ஜென்ரலா ஒரு ஏடிஎஸ் ரெஸ்யூம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ரூல் இருக்கு. நீங்க சொன்ன ஒரு வேலிடான பாயிண்ட், அதாவது சார்ட்ஸ், இன்ஃபோகிராபிக்ஸ் அதெல்லாம் அது ரீட் பண்ணாது, இட் வில் நாட். ஓகேங்களா? சோ அது நீங்க சொன்ன மாதிரி அது அப்படியே அந்த பிக்சர் வந்து டிஸ்ஓரியன்டடா தான் உங்ககிட்டயே வரப்போகுது. சோ there is a high chance, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீ ஸ்கில்ஸ், ஒரு தேவைப்படுற ஒரு கீவேர்டை போட்டு நீங்க சார்ட் போட்டு அந்த ரெஸ்யூம்ல கொடுத்திருந்தீங்கன்னா ஏடிஎஸ் வந்து அது கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடும். சோ இக்னோர் பண்ணிடுச்சுன்னா அது ரெக்ரூட்டர் கைக்கு போறதே நடக்காதாங்க. ஓகேங்களா? சோ ஏடிஎஸ் ஃபார்மேட்ஸ் நம்ம சொல்றது கண்டென்ட், அதாவது நீங்க உங்களுடைய ஒர்க், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிம்பிள், ஈஸி டு ரீட், நிறைய ஒயிட் ஸ்பேஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்ல கொடுக்கறது தான் we say ATS friendly ஃபார்மேட்னு சொல்லிட்டு. சோ நீங்க அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் கொடுத்து ஏடிஎஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போது there is a high chance உங்களோட ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு, ஐ மீன் ரேங்க் ஆகுது. So this is what ATS software சொல்லி. கண்டிப்பா ATS பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. சோ நீங்க பண்றது எல்லாமே ATS ரெஸ்யூம்ஸ் இல்லையா? ஆமா, நான் பண்றது கம்ப்ளீட்டா ATS ரெஸ்யூம்ஸ் தான். விஷுவலாவும் இருக்கும், ஐ மீன் லைக் ரொம்ப சார்ட்ஸ் எல்லாம் இல்லாம விஷுவலா அப்பீலிங்காவும் நம்மளால எடுத்துட்டு வர முடியும். பட் தென் அகைன் உங்களுக்கு சார்ட்ஸ் ஒரு இன்ஃபோகிராபிக்ஸ், ஈவன் டேபிள்ஸ் கூட அது ரீட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய பேர் அந்த 2 பார்ட் ரெஸ்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரீட் பண்ணாது, ஐ மீன் இந்த ATS சாஃப்ட்வேர் வந்து லெஃப்ட் சைடு ரீட் பண்ணாது, அந்த மாதிரி நான் கூட பேசிக். ஓகேங்களா? சோ எப்பவுமே சேஃபர் சைடுக்கு தேர் ஆர் ஜெனரல் ரூல்ஸ் ஃபார் ATS, அத ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரெடி பண்றது ரொம்பவே பெட்டர். தட்ஸ் வாட் ஐ. Yes, yes. Cool.